நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகுது. இந்த மாரி சூழ்நிலையில பாக்யராஜோட மருமகளா இருக்கக்கூடிய, அதாவது சாந்தனோட மனைவி கீகி பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தவரு ஒரு சேனலுக்கு பேட்டி குடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. இப்ப அத பத்தி கீகி தரப்புல என்ன மாரி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரத்த தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சாந்தனு அப்புறம் கீகி இவங்க 2 பேருக்குமே 2015ஆம் வருஷம் திருமணம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட திருமணமாகி 10 வருஷம் முடிஞ்ச நிலையில இப்ப வரைக்கும் சாந்தனு, கீகி இந்த தம்பதிக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத பத்தி பொது இடத்துலயோ, இல்ல பிரஸ் மீட்லயோ, இல்ல குடும்பத்தார் யாரோ கேட்டாங்கன்னா, கண்டிப்பா சாந்தனு அப்புறம் கீகி இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா கோவம் வந்துருமாம். லைஃப்ல ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிளான் இருக்கும். எந்த மாரி விஷயங்கள் எந்த நேரத்துல எப்பப்ப நடக்கணுமோ, அது அப்பப்ப நடக்கும். எல்லா விஷயங்களையுமே ஓப்பனா ரிவீல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, குழந்தை சம்பந்தமா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கோ, அப்படி வரக்கூடிய விஷயங்களுக்கோ அவங்க இப்படிதான் பதில் குடுப்பாங்க. அந்த வகையில கீகி அப்புறம் சாந்தனு இவங்க 2 பேருமே திருமணமாகி பல வருஷங்கள் குழந்தை பெத்துக்காம இருக்கிறத பத்தி பல விஷயங்கள் பரவுனாலும், இன்னொரு பக்கம் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் இறந்து போன விஷயம் அவங்க குடும்பத்தார் மத்தியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில எப்பொழுதுமே சர்ச்சையான பேட்டிகளை கொடுத்து பரபரப்பா பேசக்கூடியவர் தான் பிரபலமான பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன். இவர் இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது, திருமணமாகி 10 வருஷமா சாந்தனு அப்புறம் கீகி இவங்க 2 பேருமே குழந்தை பெத்துக்கல. ஆனா இப்ப பாக்யராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே கீகி பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாக்யராஜே மகனா பிறக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காரு. இதுக்கு தான் இப்ப கீகி அவங்க தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்களாம். இந்த விளக்கம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடிகர் சூர்யா அவர்கள் பாக்யராஜோட இறுதி சடங்குல கலந்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக சாந்தனுவையும் பூர்ணிமா பாக்யராஜை நேர்ல மீட் பண்ணி அவரோட அனுதாபங்களை பதிவு பண்ணியிருந்தாரு. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் சோஃபால உட்கார்ந்திருக்கும் போது ரொம்ப சோகமான ஒரு இடத்துல கீகி சிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில போட்டோஸ் வைரலா பரவுனதுக்கு பிறகு அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. நாங்க ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய மனவேதனையில இருக்கோம். அதுல இருந்து மீண்டு வராம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சூழ்நிலையில பாக்யராஜ் அங்கிள நான் அங்கிளா பார்க்கல, மாமனாரா பார்க்கல, என் அப்பாவை தான் பார்த்திருக்கேன். எந்த ஈவென்ட்டுக்கு போனாலும் சரி, நான் ஹோஸ்ட் பண்ணோட ஷோவுக்கு வந்தாலும் சரி, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். என் வாயிலேருந்து மாமான்னு வந்தே வராது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சிரிச்சிருப்பேன்? உங்களோட கெஸ்ஸிங்க்கு யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப பிரெக்னன்ட்னு பரவக்கூடிய நியூஸுக்கு இப்ப அவங்க தரப்புல அஃபிஷியலா கீகி அப்புறம் சாந்தனு 2 பேருமே எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடல, ஒரு ஸ்டோரி போடல, போட்டோஸ் போடல, அவங்க தரப்புல அப்டேட்டும் கொடுக்கல. யூகங்கள் அடிப்படையிலையும் யாரோ ஒருத்தவங்க வதந்தியா பரப்பக்கூடிய விஷயங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு இவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படியே இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல். அதை அவங்க பப்ளிக்கா ரிவீல் பண்ணுங்கிற அவசியமும் இல்லைங்கிற மாதிரி தான் பல பேர் சாந்தனு அப்புறம் கீகிக்கு ஆறுதலா சில கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா கீகி அவங்களும் அந்த ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்களாம். அப்படியே நடந்தாலும் அது எங்க பர்சனல். அதை எந்த நேரத்தில் எப்போ ரிவீல் பண்ணுங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புல விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.